இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். கஷாயம் வித் பாஸ்கியில் வேறு யார், உங்களுடைய பாஸ்கி தான். மோட்டர் ஸ்போர்ட் ரேசிங் மோட்டர் ஸ்போர்ட் தான். கதைக்கு வந்துடுறேன், கண்டுபிடிச்சிட்டிங்களே. இரும்பு குதிரை அந்த படத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதர்வா, ஹேண்ட்ஸம், அத்லெட்டிக் பில்ட், வெரி ஸ்மார்ட் பர்சன், அவர் தான் ஹீரோ. அதர்வா ஹீரோ, பிரியா ஆனந்த் வெரி ப்ராமிசிங், வெரி க்யூட் ஹீரோயின். இவங்க தான் பேர். இதெல்லாம் சூப்பர். இரும்பு குதிரையில் இப்போ நீங்கள் மோட்டர் ஸ்போர்ட்டுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக அதர்வா ரேசர் தானே அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு தான் தெரியுமே, இவ்வளோ படம் பார்க்குறீங்களே. ஆனால் படத்தில் அவர் பீஸா டெலிவரி பாய், சிஏ படிக்கிறாரு. எதுக்கு படிக்கிறாரு? அவருக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா வருது, படிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அப்படி டெபிட் கிரெடிட்லாம் கரெக்டாக டேலி பண்ணுறாரு. அதெல்லாம் விட்டுருங்க. அவர் மெதுவாக ரூல்ஸ் ராமானுஜம் மெதுவாக ஓட்டி ரூல்ஸ் எல்லாம் பார்த்து மெதுவாக தான் ஓட்டுவார். பீஸா டெலிவரி பண்ணுற தொழிலில் இருக்கார். இப்போ இவருக்கும் மோட்டர் ஸ்போர்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இருங்க. ஹீரோ மோட்டர் சைக்கிளில் போய் பீஸா டெலிவரி பண்ணுறாரு. ஹீரோயின் பிரியா ஆனந்த், அவங்க என்ன கேரக்டரு? அவங்க மோட்டர் சைக்கிள் ஓட்டல, பட் அவங்க மோட்டர் சைக்கிள் சவுண்டு பின்னாடி என்ன மோட்டர் சைக்கிள் வருதுன்றதை சவுண்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. டுகாட்டி, லெமன் டீ, மொபைட், சைக்கிள், எந்த வண்டியும் வரல, பிகாஸ் சவுண்டே கேட்கல. அந்த மாதிரி சவுண்டை கேட்டு விக்கிபீடியா மாதிரி மோட்டார் சைக்கிள் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. அவ்வளோ தெரியும் அவங்களுக்கு மோட்டார் சைக்கிளை பற்றி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு லவ். ஒருத்தர் பீஸா டெலிவரி, அங்கே மோட்டார் சைக்கிள் லிங்க்கு. இங்கே சவுண்டு கேட்டாலும் என்ன மோட்டார் சைக்கிள், சவுண்டு வரலைன்னா என்ன மோட்டார் சைக்கிள் வரல அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஹீரோயின். சரி, இப்போ நீங்கள் பீஸா டெலிவரின்றீங்க, மோட்டர் ஸ்போர்ட் வேறு அந்த ஹீரோ இன்வால்வ் ஆகிருக்கணுமே. அது காரணம். இருங்க, அவசரப்படாதீங்க. இப்படி அவசரப்பட்டா எப்படி? அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவங்க அப்பா ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாரு. ஸோ அப்பாவுக்கும் மோட்டார் சைக்கிள் லிங்க் இருக்குது. ஹீரோ இந்த மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிற ஒரு ஆள், அப்படியே பார்ட் டைமாக பீஸா டெலிவரியாகவும் இருக்கார், டெலிவரி பாயாகவும் இருக்கார். அவர் துரத்தி அவர் பார்க்குற ஃபஸ்ட்டு கேர்ள் பிரியா ஆனந்த். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற ஒரு கேர்ள். பிரியா ஆனந்தை துரத்தி லவ் பண்ணுறாரு. சீன்ஸில் அவங்க ஒருத்தர் இம்ப்ரெஸ் ஆகி பயங்கர பேஷனேட்டாக கட்டி பிடிச்சி கிஸ்ஸுக்கு போகிற லெவலில் உங்களுக்கே தெரியும் என்ன ஆகணும். நோ, ஐ ஹேட் யூ, நான் அந்த மாதிரி உங்கள் கூட பழகவே இல்லை, வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஒரு கிஸ்ஸிங் ஸ்பாட்டுக்கு ஐஷன் போயிட்டு அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் நல்லா பேஷனேட்டாக பழகிறாங்க. இது என்ன சஸ்பென்ஸ்ன்னு யாருக்குமே தெரில. ஐ டோன்ட் திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் தான் ஒரு 7-8 பைக்கு டாங்லி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முதல்ல சொன்னோமே இரும்பு குதிரை, அது வருது. நீங்கள் இன்டர்வியூலுக்கு போகும்போது அது இல்லைன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு வந்துன்னு கேர்ள் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிடுறாங்க. சார், அரிமா நம்பி கம்முன்னு இருமா தம்பி, கொஞ்சம் நான் பேசுகிறத கேளு, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத மைண்டில் வர விட்றீங்க. இப்போ செகண்ட் ஹாஃபில் எங்கே போனாங்க கேர்ள் ஃப்ரெண்டு, காணுமே. இப்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மீட்டு எடுத்துகிட்டு வரணும், ரிட்ரீவ் பண்ணிவிட்டு வரணும். எங்கே போகலாம்? இந்த டாங்லி கேரக்டரை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயினை மீட்கணும். இதுதான் செகண்ட் ஹாஃப் உடைய கதை. ஸோ லவ் ஸ்டோரியில் ஸ்லோவாக ஒரு லவ் ஸ்டோரியில் ஆரம்பித்து திடீர்னு பைக் விஷயத்தில் ஒரு பிரச்சனை காணாமல் போகிற கேர்ள் ஃப்ரெண்டை மீட்டுண்டு வர ஒரு ஹீரோவுடைய கதை. காமன் பாயிண்ட், ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரே காமன் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்டில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் எக்ஸைட்மெண்ட் இல்லாத காரணம், எதுக்காக ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க? ரெண்டு பேருமே ஒரே விஷயத்துக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாகவே ஏதாவது ஒரு தீம், டெஃபினட்டாக எக்ஸைட்மெண்ட் அதில் இருக்குன்றது தான் விஷயம். நான் கம்மிங் டு அதர் ஃபேசட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அதர்வா இதில் 6 பேக்ஸ் ஸ்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ 6 பேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோட்டர் ஸ்போர்ட்டுக்கு 6 பேக்ஸ் தேவை கிடையாது. பிகாஸ் வெறும் உடம்போட யாருமே டுப் 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 அப்படின்னு பைக் ஓட்டுறதே கிடையாது. ஒரு ஸ்விம்மிங்கு, வேறு ஏதாவது பாக் மில்கா பாக் மாதிரி வெறும் உடம்போட ஒன்றா கூட பரவாயில்ல. பட் இதில் எதுக்கு 6 பேக்ஸ்? 6 பேக்ஸை விட அதர்வா நீங்கள் 6 ஸ்கிரிப்ட்ஸ், நல்ல திக் வெயிட்டான ஸ்கிரிப்ட், எது உங்களுக்கு சூட் ஆகும்னு பார்த்து அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய பில்ட்டுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸு, சூட் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியா ஆனந்த் லவ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்வாக வராங்க. அவங்க தான் சொன்னேன், மோட்டர் சைக்கிள் சவுண்டை கேட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் அவங்களுக்கு சவுண்டான ரோல் தானே இது அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக யார் வேணால் பண்ணலாம் இந்த ரோலை. பிரியா ஆனந்த் ரொம்ப டேலண்டடு, வெரி குட் லுக்கிங். பட் ஸ்டில் இதில் அவங்க டேலண்ட்டுக்கு தீனி போடுற மாதிரி அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது அப்படின்லாம் பார்த்தா சாதாரண ரோல். ஜஸ்ட் அப்படி கூட அப்படி லவ் பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக இமோட் பண்ணணும். அப்பப்போ பாட்டில் போய் சுவிட்சர்லாண்டு, செவ்வாய் கிரகம், வேறு எங்கேயா ஒரு இடத்துல போய் டான்ஸ் ஆட்டு வரணும். இந்த லெவலில் தான் இருக்குது. இப்போ ஹீரோக்கு நீ ஏன் ஒரு பைக் வாங்கக்கூடாது, நான் ஏன் உன் கூட அந்த பைக்கில் வரக்கூடாது, ஒன்று ஆசையாக அப்படி கட்டிட்டு
அந்த காற்றுல அப்படியே அந்த முடி பறக்கிற மாதிரி அப்படின்னு ரொமான்டிக்காக பிரியா ஆனந்த் ஃபீல் பண்ணி ஹீரோவுக்கு சொன்னதும் அந்த பைக் செலெக்ஷனுக்கு ஒரு சீனுக்கு போகிறாங்க. ஒரு பைக்கை செலக்ட் பண்ணிட்டு வேணான்றாங்க. அடுத்த பைக் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே கண்ணில் அப்படியே கண்ணு கூசுது அவங்களுக்கு. ஒரு லைட் ஒன்று காமிக்கிறாங்க அவங்க கண்ணில். அந்த பைக்கே ஹீரோயின் இழுக்குது, வா வா இதுதான் நீ தேடுற பைக்குன்னு. அவங்களுக்கு கண்ணு கூசுது. ஆனால் அதில் காமெடி என்னென்னா அந்த பைக்கு துணியால் மூடி இருக்கு, கவரால் மூடி இருக்கிற ஒரு பைக்கு இவங்களுக்கு கண்ணு கூசுது. அந்த கவர் எடுத்து உதறினதும் மறுபடியும் அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. அவங்க பார்க்கவே முடியாத, பார்க்கவே விரும்பாத பைக்கில் வாழ்க்கை பூரா அவங்க போகிறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு லிங்க் இருக்குது மோட்டார் சைக்கிளுக்கும் இந்த கதைக்கும். ஸோ கதை ஃபாஸ்ட்டாக போகுதோ இல்லையோ, மோட்டார் சைக்கிள் ஃபாஸ்ட்டாக போயினே இருக்குது படம் பூரா. ஸோ இதில் சப்ஜெக்டில் காமன் பாயிண்ட் இல்லாத ஒரு பிரச்சனை. கம்மிங் டு மியூசிக், ஜிவி பிரகாஷ் அவர் டியூன்ஸில் எப்பயுமே மெலடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாட்டு ஒன்று கொடுப்பாரு. பாடல்களில் டியூன்ஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவார், ரீரெக்கார்டிங்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். பட் இந்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் சாய்ஸில் விட்டுட்டாருன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ரீரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா மெனக்கட்டு அந்த சீனுடைய இம்பேக்டை பிரமாதமாக கொண்டுருவார் ரீரெக்கார்டிங்கில். பட் இந்த படத்தில் ரீரெக்கார்டிங்கை பார்க்கும்போது த்ரூ அவுட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேசியோலாம் சம்டைம்ஸ் ஒரு ரிதமை ப்ளே பண்ணுறேன், டிங் 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 டஷ், டிங் 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 டஷ் அப்படின்னு ஒரு ரிதம் வந்துனே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன டியூன் வேணால் வாசிக்கலாம். அந்த டைப்பில் கேஷ்லாக ரீரெக்கார்டிங் போட்ட மாதிரி இருக்குது. டுவர்ட்ஸ் எண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலியில் அந்த டியூன்லாம் கூட கொஞ்சம் இல்லவே இல்லைன்றீங்களா? நான் கொஞ்சம் என்னமோ தெரியல, திடீர்னு இந்த டியூன்ஸ்லாம் மைண்டு வந்தது, அதனால சொன்னேன். ஸோ இதில் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்லீட் பண்ண மாதிரி இருக்குது. டைட்டிலில் இரும்பு குதிரை அப்படின்னோடனே நாங்கள் சூப்பரான ரேசிங் இருக்குது அப்படின்னு அப்படி சீட் எட்ஜுக்கு வரும்போது நாங்கள் அதை காட்டவே மாட்டோம், கண்ணில் காட்டவே மாட்டோம். ஸோ உண்மையிலேயே இரும்பு குதிரைக்கு எங்கள் ஸ்கோப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க, பறக்கும் கார் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு கட்சி சீனில் ஃபாஸ்ட்டாக கார் போகிறத காமிக்கிறது, இல்லை ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் அப்படின்னு நான் ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சுட்டு தீபாவளி ராக்கெட் ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங்கின்னு ஒரு 2 ஹவர் விட்டுனே தான் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஏமாற்றிட்டோமா என்ன ராக்கெட் இது அப்படின்னு கடைசியில் நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ லவ் ஸ்டோரி மெதுவாக போகிற ஒரு லவ் ஸ்டோரியில் கடைசியில் ஒரு பெட்டு வருது, அதுதான் மோட்டார் ஸ்போர்ட் ரேஸ் அப்படின்னா த ஸ்லோவஸ்ட் லவ் ஸ்டோரி வித் த ஃபாஸ்டஸ்ட் டைட்டில். இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. ரேசிங்லாம் இருக்குது படத்தில், எல்லோரும் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபிலாம் பிரமாதமாக இருக்குது. பட் மோட்டார் சைக்கிள் ரேஸ் விட்டுனே இருக்காங்க. என்ன பிரச்சனை, ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டாங்க, அதே இடத்துல ஓட்டுனுங்கிறாங்க ரேஸ். ஏன்னா கதை அந்த இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ இரும்பு குதிரை கொஞ்சம் பொய்க்கால் குதிரை ஆயிடுச்சு. டைட்டில் அளவுலையும் சரி, ஸ்டோரி கண்டென்ட் அளவுலையும் சரி, கண்டிப்பாக உண்மையாக ஃபாஸ்ட்டாக ஓடுற குதிரை இல்லை ஸ்பீடாக போகிற பைக்கை வச்சு அதை சுற்றி தான் கதை அப்படின்னு காமிச்சிங்கன்னா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, படம் போகிறவ மோட்டார் ஸ்போர்ட் ரேசிங் சவுண்டு மோட்டார் சைக்கிள்லாம் காமிச்சினே இருக்கீங்களே தவிர கதை உண்மையிலேயே அந்த மோட்டார் ஸ்போர்ட்டை சுற்றி தான் இருக்கான்ற ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆகாமையே போச்சு. அதுலேயும் இந்த டைப்பில் இந்த மாதிரி படத்தில் இன்றைக்கி நான் பார்த்த படத்தில் டுக்காட்டியை காமிச்சினே இருக்காங்க. ஸோ பண்ணையாரும் பத்மினியும் மாதிரி டாங்லியும் டுக்காட்டியும் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாமே. அடுத்த படத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் படத்தோடு கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறது உங்களுடைய பாஸ்கி.